ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி சண்டே. நான் உங்கள் கூட சண்டே vlog தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து லாங் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணதே இல்லை. நிறைய vlog எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு யோசித்து நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் தானே நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வர வச்சு நான் இந்த vlog-ஐ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். முதல் வேலை சண்டே வந்து எனக்கு வந்து பெட் கவர் அப்புறம் வந்து சோபா கவரெல்லாம் நான் வீக்லி எவ்ரி சண்டே சேஞ்ச் பண்ணிடுறேன். இது ஒரு கொஞ்சம் குட் ஹேபிட்டாகவும் இருக்குது. இந்த ரொட்டீன் நல்லாவும் இருக்குது ஃபாலோ பண்ணேன். ஸோ முதல்ல அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே மார்க்கெட் போனால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எவ்ரி சண்டே நான் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவேன் கடைக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் போயிட்டு நம்ம வந்து நான்வெஜ் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் அப்படின்றாலும் கொஞ்சம் இயர்லியாக ஒரு 9 o'clock போயிடலாம். ஸோ ரொம்ப 6:30க்குலாம் போக மாட்டேன். ஒரு 9 o'clock போனோன்னா வெஜ்ஜிஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து நான் சிக்கன் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 1 kg சிக்கன் எடுத்து ஒரு 3 ரெசிப்பியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 kg 1/2 kg 1/4 kgன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி கிஷோர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண காய்கறி எல்லாத்தையும் வந்து கண்டெய்னரில் போட வேண்டியது என்னோடய வேலை. சைட் பை சைட் வந்து கிஷோர் வந்து சிக்கனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த கண்டெய்னர் வாங்கி 1 year ஆகுது. ஸோ 1 year பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா காய்கறிகளுமே நான் இந்த டப்பாவில் தான் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரோட லிங்க் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒரு மினி vlogல சொல்லியிருப்பேன், இது வந்து மீஷோவில் வாங்குறவங்க டேமேஜெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அமேசானில் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கண்டெய்னர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக தக்காளி வெங்காயம் என்னென்ன எங்கெங்கே ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேலையை முதல்ல முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம ரிலாக்ஸாக வந்து குக்கிங் வேலையை மட்டும் பார்க்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன குக் பண்ணணுமோ அதுக்கான ரெசிபீஸ்க்கான வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி கிஷோருக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க சைட் பை சைட் சமைச்சிருவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மேக்னேட் பண்ண சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இந்த சிக்கன் கிரேவிக்கும் சில்லி சிக்கனுக்கும் பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணோன்னா நிறைய சின்ன வெங்காயத்தை உரிக்கணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவங்க வந்து சிக்கன் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நார்மலாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே அதுலேயே உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு ஒரு 1/2 hour அந்த ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அதிலே பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம நார்மலாக சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ரைஸ்க்கு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் நான் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, பர்சனலாக எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து உங்கள் ஹஸ்பண்டை நிறைய வேலை வாங்குறீங்க அப்படின்லாம் சொல்லி. அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு குக் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த சண்டே குக்கிங்கில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம், லாஸ்ட் வீக் என்ன பண்ணுவோம், இந்த வீக் என்ன பண்ண போகிறோன்ற பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அவ்வளோதான், மற்றபடி நான் டார்ச்சர்லாம் கிஷோர் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனோட இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரேஷியோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் நிறைய காஞ்ச மிளகா விதையை எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் விட்டு தக்காளி போடக்கூடாது, வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இந்த கறியை போட்டு ஒரு 1/2 hour ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ இதோட ரசம் வச்சு முட்டை பொடி மாஸ் பண்ணி சூப்பராக சண்டே முடிச்சிட்டோம். இந்த vlogல ஏதாவது மாற்றிக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.